பாத்திரமணிந்து விநாயகர் போட்டுள்ள யோபான் புஷ்பம் வேதா புஷ்பமான் ஞானமான் கசுமான் பவதி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா குழந்தை கடவுள் 1000 பெண்களுக்கு அதிகபதியாக விளங்கக்கூடிய ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் விக்னேஸ்வர பகவான். யாருன்னு சொன்னா ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் விக்னேஸ்வர பகவான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் விக்னேஸ்வர பகவான் மட்டும்தான். ஒரு படி சாணத்துல பிடித்தாலும் வரக்கூடிய தெய்வம், ஒரு படி மஞ்சள் நாளும் பிடித்தாலும் வரக்கூடிய தெய்வம், ஒரு படி பச்சரிசனம் பிடித்தாலும் வரக்கூடிய தெய்வம். மற்ற தெய்வங்கள்லாம் வர சொல்லுங்க பார்க்கலாம், வரமாட்டார். ஏன் சொன்னா இடாசோரனை வந்து அந்த காட்டுக்குள்ள எது முதல்ல தோன்றுகின்றதோ ரொம்ப சந்தோஷம். இந்த பூஜையானது செம்மையான முறையில அவங்க கேட்கக்கூடிய வரத்தை நீங்க அள்ளி அள்ளி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சுவாமி கடகால் போட்டேன், பேஸ் மட்டம் போட்டேன். வீட்டு வேலையே ஆகலன்னு சொன்னா அது அர்ச்சகர் ஆகட்டும், புரோகிதர் ஆகட்டும், கோவில் உருவாட பணி செய்வதற்குரிய பெருமக்கள் ஆகட்டும், அந்த விநாயகரை அசை கொடுத்தாதான் கடகடகடன்னு அந்த விநாயகரை நான் எங்கன்னா இருந்தாலும் இருந்திருப்பேன், என்னை போட்டு வர வச்சுட்டேன், திருப்பி என்ன அனுப்பல. நம்மள மாதிரி இந்த டைம்ல எத்தனையோ இடத்துல சிவனுக்கு போது நடக்கலாம். ஒரு மணி கருணை இந்த பெரியார் மாநகரத்தில் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தது இன்னொரு இடத்துக்கு பிரவேசம் சென்றுவிடு அப்படின்னு தான் விக்னேஸ்வர பூஜையாக நடைபெற்றது. அதை தொடர்ந்து சிவனுக்கு பூஜை, தீபஜோதி நாதவிங்கல நாதா நமோ நம, அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி. அந்த தீபத்துல தரிசனம் பண்ணும் போது வெளிச்சத்துல தரிசனம் பண்றதை விட தீபத்துல தரிசனம் பண்றதுதான் மிகப்பெரிய பலன். அந்த தீபத்துல என்னன்னு சொன்னா அந்த தீபம் எரிகின்ற போது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அம்பிகளுடைய பார்வை அந்த தீபத்துல தெரியும். அதெல்லாம் பெரிய பெரிய ஆலயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தீபத்துலதான் தரிசனம் பண்ணணும். இன்றைக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல தீபத்துலதான் தரிசனம் பண்ணணும். அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலையும் தீபத்துலதான் தரிசனம் பண்ணணும். பெரிய பெரிய ஆலயத்துல தீபத்தில் தான். அது போல விக்னேஸ்வர பகவான் நிகழ்ச்சியானது சீரும் சிறப்பாகவும் நடைபெற்றது. எல்லாரும் தீபத்தை ஏற்றிட்டு வலது கையில குங்குமம் எடுத்துக்கணும். ஒரு ஒரு குங்குமமாக அடிபாகத்துல வெத்தலை வச்சுக்கணும். வெத்தலையின் மேல அந்த தீபத்தை காட்டி அந்த குங்குமத்துல அம்பாளை பாவித்து அந்த குலதெய்வத்தை பாவித்து ஒவ்வொரு குங்குமமாக அர்ச்சனை செய்யணும். அந்த அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை என்னன்னு சொன்னா தினந்தோறும் நெற்றியில வச்சுக்கலாம், மாங்கல்யத்துல வச்சுக்கலாம். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனசார தீபத்து மேல இப்படி காமித்து அந்த குங்குமத்தை வெத்தல மஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே பொங்குழலால் அபிராமி கடைத்தங்களே ஆதி முதலானவளே அகிலாண்ட நாயகி, ஆதி முதலானவளே அகிலாண்ட நாயகி, வேதம் கண்ட நாயகினின் வேவிழியாயிருப்பவளே சாதகே
शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते नारायणी नमोस्तुते ओम मुगर्जी नमः ओम विद्यायै नमः ओम सर्वबोधप्रदायै नमः ओम सुरभ्यै नमः ओम वाचे नमः ओम परमाप्तिकायै नमः ये नमः ओम जमचक्रवरसुरामशरण्ये नमः ओम बिल्वलीलायै नमः ओम महामायै नमः ओम वैष्णव्यै नमः ओम ब्राह्मण्ये नमः ओम धान्यलक्ष्मी नमः ओम धैर्यलक्ष्मी नमः ओम वीरलक्ष्मी नमः ओम विजयलक्ष्मी नमः ओम विद्यालक्ष्मी नमः ओम जयलक्ष्मी नमः ओम वरलक्ष्मी नमः ओम गजलक्ष्मी नमः ओम कामलक्ष्मी नमः ओम कामाक्षी सुंदर्यै नमः ओम शुभलक्ष्मी नमः ओम राजलक्ष्मी नमः ओम गृहलक्ष्मी नमः ओम सिद्धलक्ष्मी नमः ओम सीतालक्ष्मी नमः ओम सर्वमंगलकारिण्यै नमः ओम सर्वदुःखनिवारिण्यै नमः ओम सर्वांगसुंदर्यै नमः ओम सौभाग्यलक्ष्मी नमः ओम आदिलक्ष्मी नमः ओम संतानलक्ष्मी नमः ओम आनंदस्वरूपिण्यै नमः ओम अखिलाण्डनायक्यै नमः ओम ब्रह्माण्डनायक्यै नमः ओम सुरभ्यै नमः ओम परमात्मिकायै नमः ओम पद्मालायै नमः ओम पद्मायै नमः ओम धान्यायै नमः ओम धन्यायै नमः ओम हिरण्मयायै नमः ओम दीप्यायै नमः ओम वसुधायै नमः ओम वसुधारिण्यै नमः ओम कमलायै नमः ओम गान्धायै नमः ओम अनुग्रहप्रदायै नमः ओम अनगायै नमः வாழ்வாழ்ந்து வாழ வேண்டும் வியாபாரம் செழிக்க வேண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் தேவதை பிராப்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க ஜனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வலியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே புத்தவளே புத்த வண்ணம் காத்தவளே புத்தவளே புத்த வண்ணம் காத்தவளே பிறகண்டனுக்கு மூத்தவளே மூகா இளையவளே மாத்தவளே மற்றோர் தெய்வம் வஞ்சிப்பதே வேயுள் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் வேயுள் தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் வீரமணி கண்டனே வீரமணி கண்டனே என் குருநாதனே என் குருநாதனே சத்குருநாதனே குருநாதனே சத்குருநாதனே ஓம் சாமியே ஓம் சாமியே
तत्पुरुषाय विद्महे पूर्वनादाय धीमहि तन्नो भवनिवासं प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नो भवनिवासं स्वामिने नमः नक्षत्रं सौन्दर्याय जय जय सर्ववेदान्तस्य मणीश्वरः
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜெயா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.